என்ன இவங்க ஜூல அனிமல்ஸ் எட்டி பார்க்குற மாரி பார்த்துட்டு இருக்காங்கன்னு தானே நினைக்கிறீங்க? இது ஒரு மியூசிக் கிளாஸ். நாங்க வந்து புதுசா ஜாயின் பண்றதுக்காக என்கொயரிக்காக வந்திருந்தோம். இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட மியூசிக் கத்துக்கலான்னு ஒரு ஆசை கூட வந்திருக்கு. ஆனா நடக்குமா என்னன்னு தான் தெரியல. பார்க்கலாம். ரித்திகாவுக்கு வந்து மியூசிக் கிளாஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு மியூசிக் கிளாஸ்ல இருந்தாங்க. அங்க வந்து மணி விஷயமா வந்து ரொம்ப ஃபேக்கா ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க அத டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு, இந்த மியூசிக் கிளாஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். அது பார்த்து முடிச்சுட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு நியான் வைப்ஸ் இன்சைட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். இது பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில 5000 ஃபாலோவர்ஸ் வந்ததுக்காக எங்களுக்கு ஒரு குட்டி ட்ரீட் குடுத்தாங்க. அதனால வந்தோம். நாங்க வரும்போதே செம்ம மழை பெஞ்சது. நனைஞ்சுட்டே தான் வந்தோம். நனைஞ்ச கையோட இன்னும் கொஞ்சம் ஆசைக்காக நனைஞ்சுக்கலான்ட்டு அப்படியே போயிட்டு வந்தேன். எனக்கு சைனஸ் இருக்கிறதுனால வந்து தலை நனைஞ்சதுன்னா ரொம்ப தலைவலி வந்துரும். அதனால ஹெல்மெட்டோட போயிட்டு வந்துட்டேன். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருந்தது. ஒரு ரூஃப் டாப்ல இருக்கிற மாதிரி அண்ட் உள்ளேயும் உங்களுக்கு டைனிங் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்க வந்து ராமென் ரொம்ப ஸ்பெஷல். அதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபேமஸ். இங்கே வந்து நம்மளே குக் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து நமக்கான ஃப்ளேவர்ஸ் சூஸ் பண்ணி, நம்மளே குக் பண்ணி, நம்மளே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்ல ஜோன்னு மழை பெய்யறதுல ஒரு சூடா ராமென் ராமென் வந்து மேகி மாதிரி தான். சாப்பிட்றது வந்து ரொம்ப செம்ம ஒரு காம்பினேஷனா இருந்தது. உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது. இவ்ளோ ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்காங்க. இதுல நம்ம எது வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். பேஸ்கெட் பிக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி மசாலாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம செப்பரேட்டா வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு, அதுக்கான பில்லிங் முடிச்சுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்து பில்லிங் முடிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தனியா வந்து கிச்சன் வச்சிருக்காங்க. அதில குக் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு அவ்வளோதான். ரொம்ப பெரிய டைம்லாம் எடுக்காது. 5 to 10 மினிட்ஸ் ஆகும். குக் பண்ணிட்டு நம்ம டைனிங்க்கு பண்ணிக்கலாம். டேக் அவே இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து தனியா கிச்சன் வச்சிருக்காங்க. அதில பாஸ்தா, சாண்ட்விச், நூடுல்ஸ் அந்த மாரி நார்மல் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஸ்டஃப்ஸ் கூட அங்க வச்சிருக்காங்க. எய்தர் நம்ம இதுக்கு டைம் இருந்துச்சுன்னா, நம்ம இதெல்லாம் பண்ணி இது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறது. வீட்ல ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டே போறோம். அங்கேயும் போய் குக் பண்ண சொல்றீங்களா? அப்படின்ட்டு சில லேடீஸோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து செப்பரேட்டா அவங்களோட கிச்சன்லேருந்தும் வந்து நம்ம பாஸ்தா, நூடுல்ஸ், சாண்ட்விச், ப்ரௌனி, திரமிசு அந்த மாதிரி கெஃபே ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 5க்குள்ளே போட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம குக் பண்ணணும். குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சென்னை துறைப்பாக்கத்தில் வந்து இந்த ஒரு நியான் ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஜாலியாக இருக்கும். நாங்கள் 2 பிக் பவுல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு காஸ்ட் வந்து 1400 பில் ஆச்சு. நாங்கள் போன டைமில் செம்மையா ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது. இது மாதிரி செம்ம கிளைமேட்டாக இருந்தது. சில்லுன்னு வந்ததே ஒரு நல்ல ஒரு மைண்டுக்கு நல்லா இருந்தது. ஸோ இது என்னுடைய ஃப்ரெண்டோட ட்ரீட். இந்த இடம் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாமே வந்து ரொம்ப ஆப்டான பிளேஸ். சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்குது. லொக்கேஷன் வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிஃப்ட் இருக்குது, அவைல் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் கூட இருக்குது. இன்னும் இந்த பிளேஸ் வந்து நாங்கள் இந்த டைமில் வந்து மழை வந்ததுனால ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் நைட் டைம் வந்தீங்கன்னா இந்த லைட்ஸ்லாம் போட்டாங்கன்னா வந்து ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். நீங்கள் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாத்துக்குமே
எங்களுடைய ராமன் வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு. குக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் அது வந்து ஒரு பேப்பர் கப்பு தான். அதில எப்படி வந்து ஹீட் பாஸ் ஆகி இது குக் ஆகுதுன்னு சரியா தெரியல. அவங்க பக்கத்துல ஆள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியலனாலும் கைட் பண்ணுவாங்க. அத பத்தி உங்களுக்கு நீங்க வொரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் லுக் அட் த கிளைமேட். ஓ மை காட்! இட்ஸ் வெரி ஆசம். அண்ட் இங்க வந்து ஸ்டிக்கி நோட் வந்து வச்சிருந்தாங்க. நம்ம ஃபீட்பேக் குடுக்கலாம். பட் இது வந்து ஒரு பேப்பர் கப்ல நம்ம சாப்பிடுறது, அது மட்டும் தான் எனக்கு ஒரு மாரி அ கில்ட்டியா இருந்தது. என்னடா பேப்பர் கப்ல நமக்கு அந்த அது எல்லாமே ஒரு கெமிக்கல், கேன்சர் வரும் அப்படின்றது தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரைஸும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அஃபோர்டபுளா இருந்தா பாருங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் ஃப்ரம் புவனா.